ஓகே, இந்த வீடியோவில் எம்ப்ரியோ ஸ்ப்ளிட்டிங்னா என்னங்கிறத பற்றி இந்த slideshare.netல இங்கே அவங்க இதை அப்லோட் பண்ணது யாருனாக்கா விபின் சுக்லான்னு சொல்லிட்டு இவர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். இப்போ இந்த எம்ப்ரியோ ஸ்ப்ளிட்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஐடென்டிக்கல் ட்வின், அதாவது ஒரே மாதிரியே இரண்டு இதை உருவாக்கணும் அப்படின்னாக்கா இதை எம்ப்ரியோ ஸ்ப்ளிட்டிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மனிதர்கள் பயன்படுத்துறதுல மற்ற விலங்கினங்களுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க சொல்லப்பட்டிருக்குதுல்ல. ஓகே, இது என்னன்னாக்கா இது ஒரு குளோனிங் டெக்னிக்னு சொல்கிறாங்க. அந்த எம்ப்ரியோ இப்போ ஒரு ஆணுடைய அந்த செல்களும் அந்த பெண்ணுடைய அந்த முட்டையும் ரெண்டும் சேரும் போது என்னன்னாக்கா அது கருத்தரிக்குதுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு பேர் ஜைகோட்னு சொல்லுவாங்க. அந்த ஜைகோட்டு பிறகு ஒரு செல்லாக இருக்கும், அப்புறம் டிவைட் ஆகி ரெண்டாக மாறும், நாலு செல்லாக போகும், அப்படியே டிவைட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த இனிஷியல் ஸ்டேஜில் என்னன்னாக்கா அந்த ஜைகோட் கொஞ்சமாக டிவைட் ஆகி 1 2 4 8 அப்படி டிவைட் ஆகுதில்ல, அந்த ஆரம்ப ஸ்டேஜில் அது ரெண்டாக பிரிச்சுருவாங்க. ரெண்டாக பிரித்து வைக்கும் போது ரெண்டு தனித்தனி கருவாக வளர ஆரம்பிக்கும். இது ரெண்டு கருவுலேயும் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். அது வளரும்போது ஐடென்டிக்கலாக இருக்கும் ரெண்டுமே. இது எம்ப்ரியோ ஸ்ப்ளிட்டிங் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இதில் இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டிஃபிஷியலாக இப்போ இயற்கையாக பார்த்தா மனுஷங்களுக்கு பார்த்தோம்னாக்கா இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸு உருவாவாங்க. எப்படின்னாக்கா அந்த மாதிரி ஆணுடைய அந்த செல்லும் பெண்ணுடைய அந்த கருமுட்டையும் சேர்ந்து கருத்தரித்து பிறகு இயற்கையாகவே என்னன்னாக்கா அது ரெண்டு கருவாக ஸ்ப்ளிட் ஆச்சுனாக்கா இது நேச்சுரல் ஐடென்டிக்கல் ட்வின். ஆர்டிஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஆடு எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்குனாக்கா ஒரு ஆணாட்டிலேருந்து நம்ம ஒரு எந்த ஆணாடு நல்ல அதாவது ஒரு ஆட்டு பண்ணையில் பார்த்தோம்னாக்கா சில ஆடுகளை பார்த்தா நல்லா வலிமையாக இருக்கும், நல்லா மற்றதை விட கொஞ்சம் வளர்ந்துருக்கும். அதெல்லாம் அதுதான் விரும்புவாங்க. சரியா, அந்த மாதிரி ஆடு தான் நல்லா இடம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எந்த ஆடு விரும்பத்தக்கதாக இருக்கோ அந்த ஆணாடு இருக்குல்ல, அந்த ஆணாடை சூஸ் பண்ணிக்குவாங்க. அதே போல் பெண்ணாட்டில் எது சிறந்த பெண்ணாடோ அதை சூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ அந்த பெண்ணாட்டிலேருந்து என்னன்னாக்கா அந்த கருமுட்டையும் இப்போ ஆணாட்டில் இருக்கக்கூடிய அந்த விந்தையும் எடுத்துனாக்கா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் வெளியே அதை எடுத்து வெளியே எக்ஸ்டர்னலாக பார்த்தோம்னாக்கா அது உடம்புக்குள்ளே கருத்தரிக்கும், வெளியே வச்சு கருத்தரிக்க வைப்பாங்க. இப்போ எல்லாம் கேள்வி இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மனுஷங்களுக்கு கூட சில பேருக்கு என்னன்னாக்கா கருத்தரிக்கிற அப்படின்னாக்கா வெளியே இந்த பெண்ணுடைய கருமுட்டையும் ஆணுடைய அந்த வித்தை எடுத்து வெளியே வச்சு ஃபெர்டிலைஸ் பண்ணுவாங்க, கருத்தரிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி வெளியே கருத்தரிச்சு பிறகு ஆரம்பத்தில் சொன்னால் அது ரெண்டும் சேர்ந்து கருத்தரிச்ச பிறகு ஜைகோட்டுன்னு சொல்லுவாங்க. ஜைகோட்டுங்கிற ஸ்டேஜில் இருக்கும். பிறகு அந்த ஜைகோட்டு டிவைட் ஆக ஆரம்பிக்கும். 1 2 மாறும், 2 4 மாறும், 4 8 16 அப்படியே டிவைட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ என்னன்னாக்கா ஒரு 16 செல்லு வரக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது ரெண்டாக பிரிச்சுருவாங்க. பிரித்து உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா இப்போ ஆட்டிலேருந்து இந்த கருத்தரிச்ச பிறகு அதை ரெண்டாக பிரிச்சுருவாங்க, பாதியாக பிரிச்சுருவாங்க. பிரித்ததுக்கப்புறம் இப்போ ஒவ்வொன்றும் தனி கருவாக உருவாகும் உங்களுக்கு. இப்போ என்னன்னாக்கா அதை பிரித்து அதனாக்கா ஒரு ஆடுக்குள்ளே வச்சுருவாங்க, ஒரு அம்மா ஆட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அது 2 கருவாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறக்கக்கூடிய 2 ஆடுமே ஐடென்டிக்கலாக இருக்கும் உங்களுக்கு. அதான் இது என்னன்னாக்கா இந்த டெக்னிக் என்னன்னாக்கா இந்த எம்ப்ரியோ ஸ்ப்ளிட்டிங்கில் ஒரு கருவை எடுத்து பிறகு என்னன்னாக்கா அது ரெண்டாக பிரிச்சுருவாங்க. பிறகு பிரித்து அது பெட்டி டிஷ்ஷில் வச்சு என்னன்னாக்கா அதை வளர வைப்பாங்க. அந்த பெட்டி டிஷ்ஷில் வளர்க்கும் போது பார்த்தோம்னாக்கா அதில் கரெக்டான நியூட்ரியன்ஸ், அதுக்கு என்ன க்ரோத் ஹார்மோன்ஸ் வேணுமோ அதை கொடுத்தோம்னா அப்படின்னாக்கா கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். அப்போ அந்த வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் பிறகு என்னன்னாக்கா அதை எடுத்து அந்த ஒரு அம்மா ஆட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அது 2 ஐடென்டிக்கல் ட்வின்னாக வளரும் உங்களுக்கு. அதான் முதல்லனாக்கா ஒரு கருவாக இருக்கும். பிறகு வளரனாக்கா அது வெளியே எக்ஸ்டர்னலாக வளர்க்கும் போதுனாக்கா பெட்டி டிஷ்ஷஸ் தான் வளர்க்க முடியும். வளரும் போது பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரெண்டாக பிரிச்சுருவாங்க. பிரித்ததுக்கப்புறம் ரெண்டுமே தனித்தனி கருவாக வளர ஆரம்பிக்கும். பிறகு அது அம்மா இதில் வச்சுருவாங்க உங்களுக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க. ஓகே, இங்கே ஓகே, அடுத்த ஸ்லைடு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தோன்னாக்கா ஒரு ஆணுடைய அந்த ஸ்பெர்ம் செல்லு பெண்ணுடைய எக் செல்லு ரெண்டும் சேரும் போது ஜைகோட்டுக்கக்கூடிய அந்த கருத்தரிக்குது. பிறகு அந்த ஜைகோட் டிவைட் ஆக ஆரம்பிக்குது, 1 2 மாறுது. பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. பிரித்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றும் தனித்தனி கருவாக உருவாகுது உங்களுக்கு.
ஓகே, அந்த அங்கே காட்டின பிக்சரை இப்போ தெளிவாக காட்டியிருக்காங்க உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த மெமலியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இப்போ மனுஷங்க இந்த மாதிரி பால் ஊட்டக்கூடிய அந்த உயிரினங்கள் இதில் எம்பரியோ ஸ்பிளிட்டிங் பார்த்தோம்னாக்கா எதில் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் அனிமல்ஸில் இந்த மாதிரி பண்ணையில் வரக்கூடிய அந்த மிருகங்களுக்கு இதை செஞ்சு காட்டியிருக்காங்க அதை. அப்புறம் பார்த்தோன்னாக்கா இந்த மவுஸில் எலிகளுக்கு பார்த்தோன்னா அதில் வேறு ஒரு எம்பரியோ ஸ்பிளிட்டிங்னாக்க வேற ஒரு மெத்தட் சொல்கிறாங்க, சிங்கிள் பிளாஸ்டோமியர் க்ளோனிங் சொல்கிறாங்க. அதை இன்னொரு இதில் பார்க்கலாம். அது மூலமாகவும் அந்த மாதிரி ஐடென்டிட்டி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னாக்கா இந்த ஓகே ஸ்கிப் பண்ணுவாங்க, எத்திக்கல் இஷ்யூஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போ பயோடெக்னாலஜி ஆஃப் மெமலியன் க்ளோனிங், இது என்ன டெக்னாலஜி? இப்போ பயோடெக்னாலஜி இந்த மெமலியன் க்ளோனிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது 3 மெத்தட் சொல்கிறாங்க. எம்பரியோ ஸ்பிளிட்டிங், பார்த்தோஜினிசிஸ், நியூக்ளியர் டிரான்ஸ்பிளேஷன். இது வந்து எம்பரியோ ஸ்பிளிட்டிங் தான். அது அந்த எம்பரியோவை 2ஆக பிரித்து பிறகு தனித்தனியாக வர வைக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா மாடு, அதே இதுதான் எக்ஸாம்பிள் தான். ஒரு நல்ல ஒரு மாடு இருக்குன்னா அந்த ஆண் மாட்டிலேருந்து நடக்கிற ஸ்பெர்ம்ஸில் எடுத்துக்க வேண்டியது. பிறகு ஒரு பெண் மாட்டிலேருந்து அந்த கருமுட்டை எடுத்துக்க வேண்டியது. பிறகு என்னன்னாக்கா ஓகே, இல்லை இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த பெண் மாட்டு இருக்குல்ல, ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக இன்சிமினேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெர்மை உள்ளே அனுப்பி உங்களுக்கு என்னன்னாக்கா அந்த கருத்தரிக்க வைக்கிறாங்க. பிறகு அந்த ஜைகோட் அந்த மாட்டில் பார்த்தோன்னாக்கா ஜைகோட் வளர ஆரம்பிக்கும். பிறகு அது என்னன்னாக்கா அது வெளியே எடுத்துருவாங்க. அந்த கருப்பையிலேருந்து அந்த வெளியே எடுத்துட்டு பிறகு என்னன்னாக்கா அதை 2ஆக பிரித்து பல சின்னதாக பிரித்து திருப்பி உள்ளே வச்சாங்கனாக்கா அது பல என்ன சொல்கிறது பல கருவாக வளர்ந்துனாக்கா அது பிறக்கக்கூடிய குட்டிங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதான் எப்படி வந்து பிரிக்கிறாங்க எம்பரியோ ஸ்பிளிட்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இதான் ஸ்பெர்மு ஒரு ஆணில் வரக்கூடிய அந்த செல்லு, அப்போ எக்குங்கிறது பெண்களில் வரக்கூடிய கருமுட்டை, ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக வேணுமோ அது ரெண்டுத்தையும் வச்சு அது ரெண்டும் என்னன்னாக்கா கருத்தரிக்க வைக்கிறது. வெளியே எக்ஸ்டர்னலானாக்கா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் வெளியே வந்துனாக்கா கருத்தரிக்க வைப்பாங்க. பிறகு ஜைகோட் என்னன்னாக்கா அது ரெண்டும் சேர்ந்து கருத்தரிக்க ஜைகோட் சொல்லுவாங்க. ஜைகோட் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 16 செல் வரக்கூடிய சூழ்நிலை அதை 2ஆக பிரிச்சுடுவாங்க. 4ஆவோ இப்போ 4 கருவாவோ இல்லை அது மேலேயும் பிரிக்கிறாங்க. பிறகு என்னன்னாக்கா இதை வந்து என்னன்னாக்கா சரோகேட் மதர்ஸ்னாக்கா என்ன சொல்கிறது, இப்போ ஒரு 4 ஆடு அப்போனா அந்த ஆட்டு வயிற்றுக்குள்ளே வச்சுருவாங்க. அது ஒரே ஆடாக இருக்கலாம், இல்லை பல ஆடுகள் இருக்கலாம். ஒரு ஆட்டால் 4 கருவை தாங்க முடியுமா தெரியாது. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஒவ்வொரு கருவையும் ஒவ்வொரு ஆட்டில் வச்சுருவாங்க. இல்லை ஒரு ஆட்டுக்கு 2 கருவை அப்படிங்கிற மாதிரி வச்சுனாக்கா வளர விடுவாங்க. ஓகே எதானாக்கா இந்த மாதிரி சிம்பிளாக காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கருவு இருக்குது, அதை 2ஆனாக்கா குத்தி அதை 2 பிரிக்கிற மாதிரி. பிறகு பார்த்தோம்னாக்கா அதை 2ஆக பிரிச்சுறாங்க. பிரித்து ஒன்றுச்சு தனித்தனியாக வளரும். இது தனி கருவாக வளரும், தனி கருவாக வளரும். அது 2 பைசெக்ஷன், 2 தனி எக்ஸாக்டாக துண்டை 2ஆக பிரிக்கிறது பைசெக்ஷன். ஓகே, இதுதான் தான் அவ்வளோதான் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மேலும் வேணும்னாக்கா இது படித்து பாருங்கள். ஓகே.